ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னு பார்ப்போமா. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி கூட வச்சு தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சது நமக்கு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதே எண்ணெயிலே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எவ்வளோ தூரம் எண்ணெயில் வதங்குதோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த தக்காளியில் நல்லா ராஸ்மெல் போய் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். மிளகா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோடு நம்ம சிக்கன் 65 மசாலா பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். போட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் பால் சேர்க்குறோம். பால் சேர்க்கவும் கொஞ்சம் ரிச்சாக கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த திக்னஸ் கிடைக்கும். நம்ம ஒரு 4-5 கேஷ்யூ ஊற வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு லைட்டாக கடைசியாக நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுக்க 2 முட்டையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த முட்டையில் லைட்டாக குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த கிரேவியெல்லாம் உள்ளே போய்க்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தூளை போட்டு இறக்கிட்டு நம்ம சப்பாத்தியோடு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த சமையல் வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.